இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டர் இன் அர்னால்ட். ஓகே, ஸோ மாயாவோட டிஃபால்ட் ரெண்டர் வந்து இப்போ அர்னால்ட். ஓகே, அதுல மென்டல் ரே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிளகின். நம்ம மென்டல் ரே அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது அர்னால்ட் ரெண்டர். ஓகே, ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அர்னால்ட் லைட்ஸ் பார்க்கலாம். அதுல we go with mesh light. ஓகே, அர்னால்ட் mesh light. அப்புறம் அதோட செட்டிங்ஸ் என்னென்னலாம் செட்டிங்ஸ் பண்ணா you get good quality of render அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட், ஓகே, எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் பிளர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு டூம் போட்டு அதுக்கு ஒரு இமேஜ் அப்ளை பண்ணி அதுல இருந்து எப்படி வந்து லைட் சோர்ஸ் வந்து நம்ம சீனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ மாயாக்கு ஜம்ப் பண்ணலாம். இப்போ மாயாக்குள்ள வந்தாச்சு. இந்த சீன்ல சிம்பிளா we have a car with a texturing. ஓகேவா? ஸோ 6 பிரஸ் பண்ணியிருக்கேன். with texturing ஒரு கார் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, சிம்பிளான ஒரு கார். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அர்னால்ட் லைட்ஸ் வந்து பார்க்க போறோம். அர்னால்ட் லைட்ஸ்ல என்னென்ன லைட்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யுவர் லெஃப்ட் டாப்ல டிராப் டவுன் மெனுல ரெண்டரிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஓகேவா? ஸோ அதுல மெனுஸ்ல அர்னால்ட் அப்படின்னு லாஸ்டா உங்களுக்கு இந்த மெனு இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா லைட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லைட்டை டேர் ஆஃப் பண்றேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாயாவோட லைட்ஸ் எல்லாமே இருக்கும். மேல இருக்கிறது எல்லாமே அர்னால்ட் உங்களுக்கு லைட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏரியா லைட், ஸ்கை டூம். ஓகே, அதுக்கப்புறம் மெஷ் லைட் அண்ட் போட்டோமேட்ரிக் லைட். ஓகே, உங்களுக்கு போட்டோமேட்ரிக் லைட் வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் லைட் வந்து உங்களுக்கு இன்டீரியர்ஸ் உங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெஷ் லைட், ஒரு மெஷ்ல இருந்து எப்படி வந்து லைட் எமிட் பண்றது அப்படின்றத இந்த இடத்துல பாப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கை டோம், ஒரு டோம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க இமேஜ்ல இருந்து எப்படி இமேஜ் சோர்ஸ்ல இருந்து லைட்டை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத இங்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஏரியா லைட். ஓகே, ஏரியா லைட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதுக்கு ஸ்பாட் லைட் ஒன்று, டிஃபால்ட் ஸ்பாட் லைட்டும் அண்ட் ஆல்சோ ஒரு லைட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு ஆம்பியன்ட் லைட். ஓகே, ஸோ ஒரு ஆம்பியன்ட் லைட் கிரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதோட ஆட்ரிபியூட்ல போயிட்டு இதை வந்து 0.5 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 0.5 வரைக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் கிரியேட் பண்றேன். ஸோ ஸ்பாட்லைட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் கரெக்டா அந்த கார்க்கு டார்கெட் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சிடறேன். சரியா? ஸோ இப்போ காருக்கு ஒரு ஸ்பாட்லைட் இருக்கு அண்ட் ஆல்சோ ஒரு ஆம்பியன்ட் லைட் இருக்கு. ஓகே, ஸோ கோன் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்றேன் அண்ட் ஆல்சோ பெனும்ப்ராவை இன்க்ரீஸ் பண்றேன். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் லைட் வந்து கிடைக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லைட்டோட ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லைட்டிங்ல போயிட்டு யூ கேன் யூஸ் ஆல் லைட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் வந்து இங்க வியூ போர்ட்ல கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ரெண்டர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மாயா சாஃப்ட்வேர் ரெண்டர்ல போயிட்டு ஓகே ஒரு ரெண்டர் அவுட்புட் எடுத்து பார்க்க போறேன். ஜஸ்ட் இதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 640/480 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டரிங் பேனல்ஸ்ல போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ரெண்டர் த கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ரெண்டர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஷேடோஸ் இல்ல, ஷேடோஸ் வேணா ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் ஷேடோஸ். ஓகே, ஸோ இதுல போயிட்டு இதுல ஷேடோ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இதுல போயிட்டு ஷேடோ 1024 அப்படின்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். எப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் அண்ட் ஆல்சோ வித் உங்களுக்கு ஒரு ஷேடோ இருக்கு. சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேடோ டார்க்கா இல்லாம யூ கெட் அ குட் ஷேடோ. சரியா? கார் கொஞ்சம் மேல இருக்கு லேண்ட்ல இருந்து, ஸோ அதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கரெக்டா ஃப்ளோர்ல இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் வச்சிருக்கேன். இப்போ இதே லைட்டிங்ல நான் அர்னால்ட் ரெண்டர்ல போட போறேன். ஸோ இப்போ ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கோ டு அர்னால்ட் ரெண்டர். ஓகே, அர்னால்ட் ரெண்டருக்குள்ள போயிட்டு இப்போ என்னுடைய ரெண்டர் கரண்ட் ஃப்ரேம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ இட் டேக்ஸ் டைம். பாத்தீங்கன்னா யூ see the output. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாவே டார்க்கா வருது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது எதனால அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? ஒரு லைட்டை செலக்ட் பண்றேன். ஓகே, ஏதோ ஒரு லைட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதை டிராப் டவுன் மெனுல டிராப் கீழே வந்தீங்கன்னா யூ see அர்னால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அர்னால்ட ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா யூ ஹாவ் குவாட்ரட்டிக். ஓகே, ஸோ அது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா யூ see something called
quadratic here. Okay, decay. மேல வந்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் லைட்ல வந்து டிகே இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிகே அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்து நம்ம பார்த்திருப்போம். லைட் ஃபால் ஆஃப்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து குவாட்ரடிக் கொடுத்தா எவ்வளவு ரேஞ்ச் வந்து அந்த லைட் ஸ்ப்ரெட் ஆகுமோ, ஒரு ஸ்கொயரா ஸ்ப்ரெட் ஆகுமோ, அதே மாதிரிதான் இதுலயும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா டிகே டைப் வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரடிக் அப்படின்னு இருக்கு. ஸோ குவாட்ரடிக்ல இருந்து இப்ப நான் இது வந்து கான்ஸ்டன்டா மாத்துறேன். ஓகே, ஸோ குவாட்ரடிக்ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ அதுக்கு தேவையான தட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர்ல வந்து உங்களுக்கு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்கொயர்ல உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த டிகே டைப்ல கான்ஸ்டன்ட் போறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆம்பியன்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஆம்பியன்ட்டோட உங்களுக்கு இந்த நோட்ல ஜஸ்ட் கம் பேக் ஹியர். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம் டவுன் ஹியர். Arnold renderல we're going to change. ஓகே, ஸோ Arnold renderல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய லைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Arnold வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்றது கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைட் கான்ஸ்டன்ட்ல வேணாம், டிகே கான்ஸ்டன்ட்ல வேணாம். ஸோ ஸ்பாட்லைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி குவாட்ரடிக் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போதைக்கு நான் ஐம் கோயிங் டு delete this ambient light. ஓகே, ஸோ ambient லைட்டை delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்பாட் லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு குவாட்ரடிக் அப்படின்னு கொடுக்குறேன். குவாட்ரடிக் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்டென்சிட்டிக்கு வாங்க. இன்டென்சிட்டிக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து 100 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ 100 அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து Arnold ரெண்டருக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு இப்போ என்னுடைய அவுட்புட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் 100 கொடுத்தோம், எனக்கு உங்களுடைய லைட் வந்து பத்தல. ஓகே, எதனால அப்படின்னா அந்த லைட் வந்து ஒரு ஸ்கொயரா இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அவுட். ஓகே, பட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சமா you have gained. ஓகே, ஸோ இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா you can go for intensity. இதுல இன்டென்சிட்டியில ஒரு 300 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 300 கொடுத்துட்டு just go for render output. சரியா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் வந்து உங்களுடைய ஸ்பாட் லைட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனாவும் அண்ட் ஆல்சோ யூ கெட் அ குட் அவுட்புட் ஹியர். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லைட்ல இருந்து உங்களுக்கு எடுக்கும். சரியா? ஸோ இதுலயே யூ ஹாவ் எமிட் டெஃப்யூஸ். ஓகே, உங்க ஸ்பாட் லைட்ல இருந்து எமிட் டெஃப்யூஸ் அண்ட் ஆல்சோ எமிட் ஸ்பெகுலர் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கு. இதுல என்ன டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்கோ ஸோ அதுல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆம்பியண்டா வச்சுக்கலாம், ஏரியாவா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் லைட்டை வந்து நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் Arnold ரெண்டரோட லைட் போட போறேன். ஸோ அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் I delete this spotlight. ஓகே, ஸ்பாட்லைட்டை delete பண்ணியாச்சு. delete பண்ணிட்டு Arnoldல போயிட்டு Arnold lights. ஓகே, ஸோ ஏரியா லைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு லைட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அந்த Arnold லைட்டை கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதுல இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டார்க்கா இருக்கு. பிகாஸ் இந்த Arnold ரெண்டருக்கு உங்களுக்கு இன்டென்சிட்டி கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ண போறேன். ஜஸ்ட் லிட்டில் பிட் காரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கார் இங்க இருக்கு. 4 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். ஸோ காருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு மேக் இட் பிகர். ஸோ இந்த ஏரியாவை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெருசு பண்றீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ இது இந்த ஏரியா லைட் வந்து உங்களுக்கு லைட்டை எமிட் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ இப்போ 6க்கு போறேன். ஓகே, 7 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லைட் மோட். ஓகே, 6 கொடுத்தீங்கன்னா நம்பர் 6 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இங்க வராது, பட் உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நான் 7 கொடுக்குறேன். ஸோ டார்க்கா இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ சி யூ கெட் லைட். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ரெண்டர் அவுட்புட் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்டென்சிட்டி வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், எனக்கு லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா லைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது Arnold ஏரியா லைட். ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்புட் கொடுத்தோடனே ஒரு சாஃப்டான அண்ட் ஆல்சோ குட் லைட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் அண்ட் ஆல்சோ சாஃப்டாகவும் யூ வில் கெட் த
அவுட்புட். ஓகே, ஸோ இன்னும் இது வந்து க்ளோஸ்டா போனீங்கன்னா, இன்னும் க்ளோஸா வந்து கார் பக்கத்துல போனீங்க அப்படின்னா யூ கெட் a good, very good lighting, okay, with a soft shadows. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகுது, அண்ட் ஆல்சோ யூ கெட்டிங் சாஃப்ட் ஷேடோஸ் அண்ட் ஆல்சோ சாஃப்ட் லைட். ஓகே, ஒரு ரியல் டைம் ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த லைட்டிங் வந்து ஈஸியா இதுல இருந்து கெயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்றேன், சம்திங் அரௌண்ட் 200. ஓகே, அக்கார்டிங் டு த ஸ்பேஸ் வந்து நீங்க இதை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த, ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த அவுட்புட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான லைட் அண்ட் ஆல்சோ சாஃப்டான ஷேடோவை ஈஸியா கெயின் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் லைட். ஓகே, அர்னால்ட்ல நம்ம ஏரியா லைட் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எப்படி வந்து அர்னால்ட் வந்து உங்களுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டாப் வியூ போறேன். ஓகே, டாப் வியூ போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ பிளேன். ஓகே, ஸோ ஒரு பிளேனை கிரியேட் பண்றேன். பிளேனை கிரியேட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு புட் இட் ஆன் த டாப் ஆஃப் த கார். ஒரு பிளேனை கிரியேட் பண்ணி காருடைய டாப்ல அது வச்சிடறேன். சரியா? வச்சுட்டு இப்போ அர்னால்ட்ல போயிட்டு அர்னால்ட் லைட்ல போயிட்டு இந்த பிளேன்ல இருந்து லைட்டை எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கமாண்ட் பண்ண போறோம். ஸோ செலக்ட் திஸ், கோ டு அர்னால்ட், லைட்ஸ், லைட்ஸ்ல போயிட்டு மெஷ் லைட் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ மெஷ் லைட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம் அப்ளை இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, ஸோ ஆஃப்டர் ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ blank one. ஓகே, ஸோ ஜஸ்ட் திருப்பியும் செக் பண்ணிட்டு கோ ஃபார் லைட்ஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு மெஷ் லைட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் போய் பார்த்தீங்கன்னா அவுட்லைனரில் வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ விண்டோஸ், ஓகே, அவுட்லைனரில் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் அந்த லைட் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, அதே மாதிரி ஆட்ரிபியூட்ல போனீங்கனாலும் யூ வில் நாட் ஃபைண்ட் எனி லைட் இன் திஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்க போய் நீங்க வந்து இந்த லைட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒபாசிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒபேக் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அர்னால்ட்ல எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி பிளைனோ கியூபோ வாட் எவர் த ஷேப், ஓகே, ஸ்பியரா இருந்தாலும் ஸ்பியர், அதுல போயிட்டு அதோட ஷேப்ல அர்னால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அர்னால்ட் அப்படின்றது ஓபன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன காமிக்குது பாருங்க, மெஷ் லைட் அப்படின்னு காமிக்குது. இதுவே உங்களுக்கு பாலிமெஷர்னா பாலிமெஷ். ஓகே, ஸோ இதுல நம்ம ஒபேக் அப்படின்றத மாத்திருப்போம். இப்போ நான் மெஷ் லைட் குள்ள போறேன். சரியா? மெஷ் லைட் குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் ஆஃப் லைட் வேணும் அப்படின்றத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்டென்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஒரு 400 இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னுடைய ரெண்டர் அவுட்புட் வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இங்க 400 இன்டென்சிட்டி கொடுத்தோன்னே யூ see that எனக்கு அந்த பிளேன்ல இருந்து உங்களுக்கு லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ இது வந்து இன்னும் எக்ஸாக்டா ப்ரொடியூஸ் பண்ணா ஐ ஹாவ் டு கோ ஃபார் மோர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 2000 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் கொடுத்தோன்னே இட் கெட்ஸ் ரெண்டர். ஓகே, ரெண்டரை பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஈஸியா லைட்டை வந்து எமிட் பண்ணலாம். அதுக்கு டிஃபால்ட் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு லைட்டை போட்டு ஜஸ்ட் இன்டென்சிட்டியை மட்டும் ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரெடியூஸ் பண்ணிட்டு லெட் அஸ் செக் த அவுட்புட். ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிளேன்ல இருந்து அந்த லைட் வந்து எமிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பிளேனும் உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் அன் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மெஷ் லைட். ஓகே, ஸோ இதுல கேஷ் ஷேடோஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக்கா இல்லாட்டி கான்ஸ்டன்டா அப்படின்றத நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எமிட், டெஃப்யூஸ், எமிட், ஸ்பெக்குலியர் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ லைட் விசிபிள். ஓகே, லைட் இப்போ நான் கொடுத்துருக்க லைட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரண்ட் ஃப்ரேம் நான் ரெண்டர் கொடுத்துருக்கேன். சரியா? இட் டேக்ஸ் டைம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இட் ஹாஸ் கெட் அட்டாச் டு இட். ஸோ ரெண்டு வியூஸ் செப்பரேட்டா எடுக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா எனக்கு லைட் வந்து செப்பரேட்டா
இருக்கு. ஓகே, ஸோ plane வந்து இட்ஸ் லுக்கிங் upward. ஸோ இதுல போயிட்டு ஜஸ்ட் ரொட்டேட்டிங் இட். ஓகே, ரொட்டேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனல் பாக்ஸ்ல போயிட்டு 180 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் டவுன் ஹியர். இப்போ ஜஸ்ட் ரெண்டர் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, நவ் இட் லுக்ஸ் குட். ஓகே, ஸோ என்னுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதை வந்து இப்போ நான் ரொட்டேட் பண்ணி ஐ ஹவ் புட் இட் டவுன்வர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளேன் வந்து விசிபிளா இருக்கு. ஸோ இந்த பிளேனை எப்படி விசிபிள் பண்ணோம் நம்ம? ஜஸ்ட் உங்களுடைய செட்டிங்ஸ், ஓகே, பிளேனோட செட்டிங்ஸ், மெஷ் லைட்ல லைட் விசிபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லைட் தட் இஸ் மெஷ் விச் இஸ் அந்த மெஷ் லைட்டை வந்து அக்செப்ட் பண்ணுதோ, ஸோ அந்த மெஷ் இதுல வந்து நீங்க போய் நர்வ்ஸ் போட முடியாது. நர்வ்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். ஓகே, ஸோ நர்வ் பிளேனோ இல்லாட்டி ஏதாவது ஆப்ஜெக்டோ நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி பாலி தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாட்ராட்டிக்கா இருந்ததுன்னா யூ கெட் குட் அவுட்புட். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்தி நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1000 கொடுத்து ஜஸ்ட் ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்துடலாம். ஸோ பாத்தீங்கன்னா யூ கெட் அ குட் சாஃப்ட் லைட், ஓகே, வித் குட் ஷேடோஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Arnold mesh light. ஓகேவா? ஸோ this is what the render. ஓகே, ஸோ render output. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஈஸியா நீங்க லைட் அப்ளை பண்ணலாம். ஓகே, மெஷ் லைட். ஓகே, ஒரு மெஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கறது டெப்த் ஆஃப் ஃபீல்ட். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து நம்ம மென்டல்லையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நார்மல் கேமரால எப்படி வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். வியூவில் போயிட்டு செலக்ட். ஓகே, ஸோ செலக்ட் கேமரா கொடுத்துட்டீங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ அதோட ஆட்ரிபியூட் எடிட்டருக்கு போறேன். ஸோ அதே வியூ மெனுவில், ஓகே, உங்க வியூ போர்ட்ல வியூ மெனுவில் ஜஸ்ட் கோ ஃபார் கேமரா ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ அந்த ஆட்ரிபியூட் குள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா you will find something called, okay, depth of field. Okay, so இந்த depth of field நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க depth of field கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆயிட்டு மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ என்ன அப்படின்றது பாக்குறதுக்காக ஜஸ்ட் கோ டு டிஸ்பிளே, ஹெட்ஸ் அப் டிஸ்பிளே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எது நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே நீங்க காமிக்கும். இப்போ இந்த ட்ரீ அப்படின்னா 15.15. ஸோ அதே மாதிரி இந்த ஹவுஸ் அப்படின்னா 51.797. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்கும் ஈஸியா நீங்க பாயிண்ட்ஸை இல்லாட்டி அமௌண்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமரா செலக்ட் பண்ணிட்டு அதோட ஆட்ரிபியூட்ல ஸோ காரை செலக்ட் பண்றேன். ஸோ 30.16 அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ண போறேன். ஸோ உங்களுடைய டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்ல 30.16 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு கார் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு எஃப் ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பிளர் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா என்னுடைய ஷார்ப்னஸ் ஆஃப் ஹவுஸ் அண்ட் ஆல்சோ பேக்ல இருக்கிறது உங்களுக்கு பிளர் ஆகுது அண்ட் ஆல்சோ இது பாத்தீங்கன்னா லைட்டா பிளர் ஆகுது. இப்போ நான் ஃபுல்லா கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுவே கம்மி பண்ணிட்டே வந்தேன்னா ஸோ பாருங்க என்னுடைய ஷார்ப்னஸ் வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஸோ இந்த இடம்லாம் பிளர் ஆரம்பிச்சிச்சு, அந்த ஹவுஸும் வந்து உங்களுக்கு பிளர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் லெஸ்ஸர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அது பக்கத்துல நியரா இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பிளர் ஆயிடும். ஓகே, ஸோ ஷார்ப்பா உங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் தட் இஸ் நீங்க செலக்ட் பண்ணிருக்க அந்த ரேஞ்ச் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த எஃப் ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிளர்ரை வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் இட் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ரீஜன், ஃபோக்கஸ் ரீஜன் ஸ்கேல்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நார்மல் கேமரால அப்ளை பண்ணோம். இதை எடுத்துட்டு Arnold எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே கேமராவை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் Arnold. ஓகே, ஸோ அந்த கேமராவை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஆட்ரிபியூட்ல போயிட்டு Arnold அப்படின்ற மெனுல நீங்க போங்க. சரியா? ஸோ இதுல போயிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டிராப் டவுன் கீழே வந்தீங்க அப்படின்னா யூ சி Arnold அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த Arnoldல நம்ம வந்து இந்த பிளர் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, சிலிண்டர் இருக்கு, ஃபிஷ் ஐ இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா டைப். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கேமரா வேணும் அப்படின்றது நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா யூ சி தட் எனேபிள்
DOF depth of field. ஸோ நான் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு depth of field வந்து ஆன் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த இடத்துல காமிக்கும். ஸோ எனேபிள் DOF அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதுல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி நம்ம அமௌண்ட் பார்த்தோம். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா ரிமெம்பர் பண்ணலாம். ஸோ 30.16. ஓகே, ஸோ இதுல செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோயிங் டவுன் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்ல 30.16 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, சாரி 30.16 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெண்டர் போடுறேன். ஸோ என்னுடைய ரெண்டர் அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கார் ஃபோக்கஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து பிளர் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ லைட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் வந்து கிளீனா தெரியும். ஸோ நீங்க ஈஸியா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா நீங்க போயிட்டு செலக்ட் பண்ணி அதோட அமௌண்ட் தட் இஸ் டிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ டு செலக்ட் கேமரா அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணி இங்க வந்து எந்த ஆப்ஜெக்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்க உங்களுடைய ஆர்னால்ட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் செக் பண்றது தான். ஓகேவா, செக் பண்ணிட்டு யூ கேன் ஈஸிலி கிவ் த அமௌண்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் the object. okay, so ஈஸியா அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்க அபெக்சர் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அபெக்சர் எவ்வளவு ஓப்பன் ஆயிருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளர் அண்ட் அபெக்சரோட பிளேடோட கர்வேச்சர். ஓகே, ஸோ அதோட ரொட்டேஷன், அபெக்சரோட ரொட்டேஷன் அண்ட் அதோட ரேஷியோ. ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய ஈஸியா டெப்த் ஆஃப் ஃபீல்ட வந்து அசைன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆர்னால்ல. ஓகேவா, ஸோ இப்போ இது ஆர்னால்ல எப்படி வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த ஆர்னால்ல எப்படி வந்து ஒரு இமேஜை வச்சு நம்ம ஒரு லைட்டிங் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா, ரொம்ப சிம்பிள். இப்போ ஆர்னால் ரெண்டரிங் குள்ள போறேன். ஓகே, ரெண்டரிங் குள்ள போயிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, என்விரான்மெண்ட் அப்படின்றது ஓபன் பண்ணிக்கோங்க. சரியா, என்விரான்மெண்ட் அப்படின்றது ஓபன் பண்ணிக்கணும். ரெண்டு செட்டிங்ஸ்ல ஆர்னால்ட் ரெண்டரர். ஓகே, ஸோ அதுல காமன் டேப் பக்கத்துல ஆர்னால்ட் ரெண்டரர் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கிறதுல பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல போயிட்டு ஜஸ்ட் இந்த செக்கர் பாக்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரியேட் ஸ்கை ஷேடர், பிசிக்கல் ஸ்கை ஷேடர் அண்ட் ஆல்சோ ரே ஸ்விட்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண போது டூம் கிரியேட் பண்ண போறது கிரியேட் ஸ்கை ஷேடர். ஓகே, ஸோ கிரியேட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஜெயின் டூம். ஸோ அதை நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஜெயின் டூமை செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ல AI ஸ்கை அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல போயிட்டு ஓகே, ஸோ இதுல ஸ்கை ஆட்ரிபியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓபன் பண்ணிட்டு கலர் அப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம்ல அதே மாதிரி இங்க ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு நம்ம கலருக்கு நான் வந்து இமேஜ் அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த கலருக்குள்ள போயிட்டு இந்த செக்கர் பாக்ஸ் கிளிக் பண்றேன். செக்கர் பாக்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ரெண்டர் நோட்ல ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐம் கோயிங் டு செலக்ட் அண்ட் இமேஜ், கிளவுட் இமேஜ் செலக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த கிளவுட் இமேஜை ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கிளவுட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ ஆர்னால்ல எப்படி வந்து ஒரு இமேஜ்ல இருந்து லைட்டை வந்து எமிட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். சரியா, ஸோ அதுக்கு நம்ம ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போறோம். ஓகே, ரெண்டர் செட்டிங்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு பேனல்ஸ்ல ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆர்னால் ரெண்டர் இருக்கும். ஸோ அதுல ஆர்னால் ரெண்டர்ல போயிட்டு என்விரான்மெண்ட் அப்படி இருக்கும். சரியா, ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட்குள்ள இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. செக்கர் பாக்ஸ் கிளிக் பண்ணோடனே 3 ஆப்ஷன் வரும். ஓகே, ஸ்கை ஷேடர், பிசிக்கல் ஸ்கை ஷேடர் அண்ட் ஆல்சோ ரே ஸ்விட்ச் அப்படின்னு வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ஷேடர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, செலக்ட் பண்ணோடனே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் கிடைக்கும். ஸோ அதுல செலக்ட் பண்ணி ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் மாதிரி தெரியும். ஸோ அதை வந்து நான் சைட் வியூக்குள்ள போய் பார்க்கறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டூம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணி Ctrl A கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா அதோட ஆட்ரிபியூட்ல AI ஸ்கை அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போறேன். ஸோ இப்போ இந்த AI ஸ்கைல ஸ்கை ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸை நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கலர். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு மெட்டீரியல் மாதிரியா இருக்கு. ஸோ அதனால
ஓகே ஸோ அதனால இல்லை, ஜஸ்ட் இந்த கலர்ல நம்ம மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ண மாதிரியே இதுலயும் கலர்ல ஒரு இமேஜ் எடுக்க போறேன், ஃபைல் இமேஜ். ஓகே ஸோ இந்த கலருக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய இந்த செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. சரியா, செக்கர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபைல்குள்ள போங்க. சரியா, ஃபைல்குள்ள போயிட்டு இமேஜ் செலக்ட் பண்ண போறேன். சரியா, இமேஜ் செலக்ட் பண்றது ஜஸ்ட் இந்த இமேஜ் நேம்குள்ள போயிட்டு ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் இமேஜஸ் எடுக்க போறேன், கிளவுட் இமேஜ் எடுக்கிறேன். சரியா, ஸோ ஓபன் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ அந்த டூமுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஐம் கோயிங் டு டெலிட் த லைட்ஸ். சரியா, ஸோ லைட்ஸை வந்து டெலிட் பண்ண போறேன். ஜஸ்ட் உங்களுடைய டாப் வியூக்கு போயிட்டு லைட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி டெலிட் பண்றேன். ஓகே ஸோ இப்படி பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் கோ டு விண்டோஸ். ஓகே அதுல அவுட்லைனர் செலக்ட் பண்ணிட்டு லைட்ஸ் மட்டும் ஷோ லைட்ஸ் அப்படி ஆப்ஜெக்ட் டைப் லைட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா லைட்ஸ் மட்டும் காமிக்கும். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட், செலக்ட் டெலிட், செலக்ட் டெலிட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்ல எனக்கு லைட்டே இல்லை. சரியா, ஸோ இப்போ இந்த லைட்டே இல்லாத இடத்துல இந்த பேக்ரவுண்ட் வச்சு நான் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். சரியா, ஸோ ஐம் கோயிங் டு மேக் திஸ் பிகர். ஓகே ஸோ இந்த ஆட்ரிபியூட் அதை வந்து சின்னது பண்றேன். ஓகே ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி. ஓகே ஸோ இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். சரியா, இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன். ஓகே ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாம டிஃபால்ட்ல வச்சு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இன்டென்சிட்டி 1ல வச்சுட்டு ஜஸ்ட் கோயிங் ஹியர். ஓகே ஸோ ஃபார்மட் வந்து லெட் இட் பி lat long. ஓகே ஸோ இதுல போயிட்டு நான் அவுட்புட் பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ் பேஸ்ட், இதுல நான் லைட்டே கொடுக்கல. பாத்தீங்கன்னா இமேஜ் பேஸா உங்களுக்கு இமேஜ்ல இருந்து அந்த லைட் எடுக்கும். ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ரெண்டரிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து இப்படி கிடைக்கும். ஸோ இதுல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிண்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இந்த இமேஜ் மூலியமா. ஓகே ஸோ இந்த இமேஜ் எடுக்கிறீங்களா, இமேஜ் எடுக்கிறது கொஞ்சம் ஹை ரெசல்யூட்டடா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாய்ஸி வராது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ சி அ குட் லைட்டிங். ஓகே ஸோ இதோட அதிகமா லைட் வேணும் அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி ஹியர். ஓகே ஸோ இங்க இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா உங்க இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் உங்க இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து சேஞ்ச் ஆகும். இதோட சைஸ் ஆஃப் ரெண்டரிங் விண்டோ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். காமன்குள்ள போயிட்டு ஓகே விண்டோ செட்டிங்ஸ் காமன்குள்ள போயிட்டு இதுல போயிட்டு 640 480 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா, கொடுத்துட்டு ரெண்டர் அவுட்புட் கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ ரெண்டர் அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ இன்டென்சிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா என்னுடைய லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லைட்டிங்கா we get. ஓகே ஸோ இப்போ இதுல வந்து நான் ஒரு ஆம்பியன்ட்டை மட்டும் போட்டு I can work, or else நான் ரெண்டரிங்ல போயிட்டு இதுல ஸ்பாட்லைட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு I go for my top view. ஓகே டாப் வியூல போயிட்டு சரியா W பிரஸ் பண்ணி இந்த ஸ்பாட்லைட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இதை டுவர்ட்ஸ் நம்மளுடைய மாடலுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இதுல I go near to it. ஸோ இதை கரெக்டா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். and also little bit rotation. okay so இதோட intensity மட்டும் கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன், something around 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஸ்பாட்லைட் கொடுத்துட்டு இப்போ தட் இஸ் சரௌண்டிங்ல இருந்து நம்ம லைட் எடுத்ததையும் ஸ்பாட்லைட்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஸோ இட் கிவ்ஸ் யூ த குட் அவுட்புட். சரியா, ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லைட்ல இருந்தும் லைட் வருது அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட்ல இருந்தும் லைட் வருது. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். என்விரான்மெண்ட் லைட் நீங்க கொடுக்கும்போது யூ கெட் த சாஃப்ட் ஷேடோஸ். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்டா இருக்கும் ஷேடோஸ். ஓகே சாஃப்ட் ஷேடோஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஆல் த சைட்ஸ் நீங்க லைட் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஸோ என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த இமேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு லைட்டிங் வந்து இருக்கும். சரியா, ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து மோஷன் பிளர் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சீன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து ஜஸ்ட் ஃபிளைங். ஓகே ஒரு கார்ட்டூன் ராக்கெட் வந்து ஃபிளை ஆகுது. ஓகே ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஷன் பிளர்ல பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு நம்மளுடைய வியூ போர்ட் செட்டிங்ஸ்ல இங்க போய் மோஷன் பிளர் கிளிக் பண்ணீங்கன்னா யூ see the motion blur here. ஓகே ஸோ இதுல வியூ போர்ட்ல we can't able to see, just வெளியில கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா யூ see a motion blur.
ஜஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, லைட்டா உங்களுக்கு மோஷன் பிளர் ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளவு பிளர் ஆகணும் அப்படின்றது நீங்க ரெண்டர்ல வியூ போர்ட்ல போயிட்டு ஓகே, ஸோ கீழே வந்தீங்கன்னா யூ சி வில் ஃபைண்ட் அ மோஷன் பிளர். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஸோ அவ்வளோ நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வியூ போர்ட்ல நம்ம ஈஸியா கொடுத்துக்கலாம். இப்போ அர்னால்ட்ல அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து மோஷன் பிளர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ மோஷன் பிளர். ஓகே, உங்களுடைய அவுட்புட்ல பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்னால்ட்ல நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்க இமேஜ் வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, லெட் மீ கோ வித் அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு ஒரு டூம் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஃப்ளை திஸ் ராக்கெட். ஓகே, ஸோ இதுல என்விரான்மெண்ட்ல இப்போ நம்ம பண்ணதுதான். ஸோ அதுல பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஃபைல்ல போயிட்டு ஜஸ்ட் கோயிங் ஃபார் இமேஜ். ஓகே, கிளவுட் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் த இன்டென்சிட்டி. ஓகே, இமேஜோட இன்டென்சிட்டி என்னோட டூமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் த டூம். ஓகே, இதோட இன்டென்சிட்டி வந்து ஒரு 30 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஓகே, 10 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல போயிட்டு மோஷன் பிளர் ஆன் பண்ண போறேன். ஸோ அந்த என்விரான்மெண்ட் கீழே யூ வில் ஃபைண்ட் மோஷன் பிளர். ஓகே, ஸோ மோஷன் பிளர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல டைப்ஸ் இருக்கு. டிஃபர்மேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நார்மலா இது டிஃபர்மேஷன் அப்படின்றது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால டிஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. கேமரா மூவ்மெண்ட்ல பிளர் ஆகணுமா? எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கீஸ். ஓகே, இந்த கீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாம்பிள் ரேட். ஓகே, எத்தனை கீஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை சாம்பிள் எடுக்கும். ஸோ அவ்வளோ பிளரியா, ரிப்பீட், அவ்வளோ பிளரியா இருக்கும். ஸோ இந்த கீஸ் நீங்க எத்தனை அதிகம் பண்றீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளர் வந்து இருக்கும். சரியா? உங்களுடைய ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல பிளர் இருக்கும். இது அதிகமா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரெண்டு டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சரியா? அதே மாதிரி ஷட்டர் ஆங்கிள். ஷட்டர் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன் சென்டர் ஆன் ஃப்ரேம். ஓகே, ஸோ உங்களுடைய ஆப்ஜெக்டோட சென்டரா வேணுமா இல்லாட்டி ஸ்டார்ட்ல வேணுமா இல்ல எண்ட்ல வேணுமா அப்படின்றது இங்க பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லென்த் ஆஃப் த பிளர். ஓகே, ஸோ உங்களுக்கு லென்த்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளரோட லென்த்தையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ அர்னால்ட்ல போய் ரெண்டர் பார்க்கலாம். சரியா? ரெண்டர் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட செட்டிங்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுடைய காமன் இதுல போயிட்டு ஜஸ்ட் இதோட சைஸ் வந்து மாத்திக்கலாம். 640 480 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ரெண்டர் பண்றதுக்கு இப்போ கரண்ட் ஃப்ரேம் ரெண்டர் கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளரா இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு பிரைட்னஸா இருக்கு. ஸோ இன்டென்சிட்டியை வந்து ஐ புட் இட் அஸ் a 2. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராக்கெட் வந்து பிளர் ஆகுது. ஓகே, ஸோ இது ராக்கெட்டோட டெக்ஸ்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அக்செப்டிங் த நார்மல் டெக்ஸ்சர். ஓகே, ஸோ சில டெக்ஸ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அர்னால்ட்ல உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதுக்கு பண்ணும்போது ஜஸ்ட் பிளெண்டோ இல்லாட்டி லாம்பெட்டோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணாம ஓகே சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிளர் வேணுமோ ஸோ அந்த ரேட்டுக்கு நீங்க கீஸை வந்து மாத்திக்கோங்க. ஸோ அர்னால்ட்ல போயிட்டு கீஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மோஷன் பிளர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இது அதிகம் படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு டைமிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு டைமிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த லென்த்தும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது பிளர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற டைமிங் எடுத்துக்கும். சரியா? ஸோ நம்மளுக்கு லிமிட்டடா கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ நீங்க கண்டிப்பா நீங்க பிளர் கொடுக்கணும் அப்படின்னா மோஷன் பிளர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ லாஸ்டா நீங்க அனிமேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் திஸ் ஹை வைல் ஃபைனல் ரெண்டரிங். ஓகே, ஃபைனல் ரெண்டர் பண்ணும்போது மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் பிளர் இன் அர்னால்ட். ஓகே, ஸோ அர்னால்ட் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ அர்னால்ட் ரெண்டர் செட்டிங்ஸ் அது எங்க போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம ஓபன் பண்ணதே தான் ரெண்டர் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். அர்னால்ட்ல மேல வர ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளிங். ஓகே, ஸோ சாம்பிளிங் அப்படின்றது the குவாலிட்டி எல்லாத்தோட குவாலிட்டி டிஃப்யூஸ் குவாலிட்டி க்ளாஸினஸ் ரிஃப்ராக்ஷன் SSS and also volume indirect இது எல்லாமே வந்து குவாலிட்டி. இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ உங்க குவாலிட்டி ஆஃப் த அவுட்புட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு இதை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கம்மியாவே வச்சுட்டு டெஃப்யூஸ்ல ஒரு 2 or 3 வச்சுட்டு ரெண்டர் அவுட்புட் பார்த்துட்டு அண்ட் ஆல்சோ ஃபைனல்ல நீங்க போகும்போது யூ கேன் இன்க்ரீஸ் திஸ். ஓகே, ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டரை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணும்போது நீங்க அதிகமா வச்சீங்கன்னா
time consumption அதிகமா இருக்கும். Okay, so clamp samples வேணும்னா you can just increase it. Okay, so கொடுத்துட்டு you can go for maximum value. Okay, இதுவும் sampling தான். Okay, so next one வந்து பாத்தீங்கன்னா raise depth. Okay, so இதுல உங்க refraction reflections எல்லாமே இந்த இடத்துல வரும். diffuse உங்க materials வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றத இதை பேஸ் பண்ணி இருக்கு. transparency depth and also transparency threshold. Okay, so உங்களோட மெட்டீரியலோட டெப்த் ஃபுல்லா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ரே டெப்த்ல இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் நம்ம பார்த்தோம் அண்ட் ஆல்சோ மோஷன் பிளர் இப்போ பார்த்தோம். சரியா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்னால்குள்ள நீங்க செட்டிங்ஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் ரெண்டர். சரியா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா பேட்ச் ரெண்டர். ஓகே, பேட்ச் ரெண்டர் அப்படின்றது சீக்வன்ஸா நம்ம ரெண்டர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு சீக்வன்ஸா எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு இமேஜ் எடுக்கணும்னாலும் சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் அவுட்புட் எடுக்கணும். சரியா, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய லெஃப்ட் டாப்ல போனீங்கன்னா இந்த டிராப் டவுன் மெனுல ரெண்டரிங் அப்படின்னு இருக்கும். சரியா, ஸோ அந்த ரெண்டரிங்ல கோ டு ரெண்டர் மெனு, ரெண்டர் மெனுல பேட்ச் ரெண்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட பாக்ஸை நான் கிளிக் பண்றேன். சரியா, ஸோ அதோட செட்டிங் பாக்ஸை கிளிக் பண்றேன். ஸோ பேட்ச் ரெண்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா பேட்ச் ரெண்டர் உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். சரியா, ஸோ இந்த விண்டோஸ்ல யூஸ் ஆல் அவைலபிள் ப்ராசஸர் அப்படின்னா நீங்க எல்லா ப்ராசஸரையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பேட்ச் ரெண்டர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆகும். அதுக்கு முன்னாடி இதோட செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்னுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் ஓபன் பண்றேன். ஓகே, ரெண்டர் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கலர் மேனேஜ்மெண்ட். ஓகே, கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஹியர். அதுக்கப்புறம் ஃபைல் அவுட்புட், என்ன நேம்ல நீங்க ஃபைல் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைல் ஃபார்மட், இமேஜ் ஃபார்மட். ஓகே, ஸோ என்ன ஃபார்மட்ல நீங்க அவுட்புட் எடுக்க போறீங்க, ஏவிஐயா இல்லாட்டி ஜிஃபா, இபிஎஸ்ஆ, ஜேபேக்கா இல்லாட்டி பிஎஸ்டியா. ஓகே, ஸோ குயிக் டைம் மூவியா, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துக்கலாம். இதுல டார்கா அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ டார்காக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ டார்கா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஃபிலிம்ல யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விச் நீங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணாலும் குவாலிட்டி வந்து அதே குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணிக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி ஹையர் ரெசல்யூட்டட் இமேஜ் சீக்வன்ஸா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குயிக் டைம் மூவி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா என்கோடிங். ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க குவாலிட்டி 5 உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டி வேணுமோ ஸோ நீங்க இதுல ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க வர இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ என்ன எக்ஸ்டென்ஷனா சேவ் ஆகணும். இப்போ .mov இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா there is no many options found here. ஸோ இங்க நிறைய வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இங்க வந்து நான் மூவியா கொடுத்துருக்கறதுனால. இப்போ இதுல போயிட்டு நான் டார்கெட் சீக்வன்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்கோடிங் க்ளோஸ் ஆகி இதுல ஃப்ரேம் அனிமேஷன் எக்ஸ்டென்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ஓபன் பண்றேன், பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ நேம் சிங்கிள் ஃப்ரேம் மட்டும் நீங்க ரெண்டர் அவுட்புட் பண்ணிக்கலாம். நேம் டாட் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இது சிங்கிள் ஃப்ரேம்க்கு. நெக்ஸ்ட் ஒன் நேம் டாட் நம்பர் டாட் எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி ஒரு இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் டாட் நம்பர் டாட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல ஃப்ரேம் பேடிங் இங்க 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 4, 5 என்ன 5, 6 நான் இங்க மூவ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு பேடிங்ஸ் வேணுமோ ஸோ அவ்வளவு பேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேஞ்ச். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் ரேஞ்ச் எவ்வளவு ஃப்ரேம்க்கு நீங்க அவுட்புட் எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நான் 50 ஃப்ரேம்ஸ் நான் வந்து அனிமேட் பண்ணிருக்கேன். ஸோ 50 ஃப்ரேம்ஸ் வேணும்னா ஜஸ்ட் சிம்பிளா நீங்க 50 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எவ்ரி ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆகும். சரியா, ஸோ இதுல ஏதாவது கேமரா யூஸ் பண்ணியிருந்தா ரெண்டரபிள் கேமரால ஸோ நீங்க இந்த இடத்துல கேமராவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்க சைஸ் ஆஃப் த வீடியோ, ஸோ என்ன சைஸ்ல நீங்க வீடியோ அவுட்புட் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த சைஸ்ல நீங்க வீடியோ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் 1024 இல்லாட்டி HD 540 ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 640 கொடுத்து ரெசல்யூஷன் ஒரு 150 ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் உங்களுடைய மாயா சாஃப்ட்வேர் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ ஷேடிங்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் அ குட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அவுட்புட். சரியா, ஸோ இப்போ இதெல்லாம் செட்டிங் பண்ணியாச்சு. மேக் ஷூர் தட் உங்களுடைய இந்த ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரேம் ரெண்டர் ஆகி க்ளோஸ் ஆயிடும். ஓகே, கண்டிப்பா இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ இது எங்க சேவ் ஆகுது அப்படின்றது இங்க காமிக்கும். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் எதுல செட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுல தான் போய் சேவ் ஆகும். ஓகே, இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல்ல போயிட்டு செட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்னுடைய டெஸ்க்டாப் இதுல ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்றேன். சரியா, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் போயிட்டு
ஓகே ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ கோ பேக், ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்றேன், செட். ஓகே ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு இமேஜ் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா ராக்கெட் டார்கெட் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர்லயோ இல்லாட்டி கம்போசிட்டிங் சாஃப்ட்வேர்லயோ உள்ள கொண்டு போயிட்டு நீங்க எடிட் பண்ணி நீங்க உங்க அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இது வெரி சிம்பிள் டு டூ. ஓகே ஸோ இப்போ நான் மாயாக்குள்ள ஜம்ப் பண்றேன். ஸோ நீங்க பேட்ச் ரெண்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகே அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு பிளே பிளாஸ்ட். ஓகே ஒரு சிம்பிளா அனிமேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பிளே பிளாஸ்ட் பண்ணலாம். எப்படி வந்து பிளே பிளாஸ்ட் பண்றது அப்படின்னா இந்த டைம் லைனர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளே பிளாஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? ஸோ இது என்னன்னா வியூ ஷோ ஆர்னமெண்ட் அப்படின்னா இந்த நேம்ஸ் அதெல்லாமே. ஸோ ரெண்டர் ஆஃப் ஸ்கிரீன். ஓகே ஸோ அது ஆஃப் ஸ்கிரீன்ல ரெண்டர் ஆகும். மல்டி கேமரா. ஓகே அண்ட் ஃபார்மட் வந்து ஏவிஐயா இமேஜா நம்ம ஏவிஐயாவே எடுத்துக்கலாம். என்கோடிங் பண்ணிக்கலாம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் விண்டோ இல்லாட்டி ரெண்டர் செட்டப்ல நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ அதுல ஸ்கேல் பண்ணணும்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது வந்து 0.75 வரைக்கும் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃப்ரேம் பேடிங் இமேஜ் சீக்வன்ஸ் இருந்தா சேவ் பண்ணா சேவ் பண்ணி பிளே பிளாஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸ்ல போயிட்டு நீங்க பிளே பிளாஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதான் இப்போ பிளே பிளாஸ்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த விண்டோவில் பிளே பிளாஸ்ட் ஆகி எனக்கு விண்டோ பிளேயர்ல உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ நீங்க ஈஸியா வந்து பாத்துக்கலாம். ஒரு அனிமேஷனை பண்ணிட்டு அதை அவுட்புட் பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கிளைண்ட்ஸ்க்கு நீங்க அனுப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு அனிமேஷன் சாம்பிள் அனுப்பணும் அப்படின்னா ஸோ பிளே பிளாஸ்ட் பண்ணி நீங்க பண்ணதை வந்து நீங்க உங்க கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பிவிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ். சரியா? நீங்க இந்த சாப்டர்ல அர்னால்டோட ரெண்டர் செட்டிங்ஸ், ஓகே அதோட லைட் செட்டிங்ஸ், மெஷ் லைட்ஸ், ஓகே ஸோ அதோட பிளர் மோஷன் பிளர் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்க, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பாத்தீங்க. ஓகே அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் இமேஜ்ல இருந்து எப்படி வந்து லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்க. ஓகே லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே பிளாஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்க. ஓகே ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாயா சாஃப்ட்வேர்லயும் சரி, ஓகே ஸோ உங்களுடைய லோவர் வெர்ஷன்லயும் சரி ஹையர் வெர்ஷன்லயும் சரி உங்களுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் பக்காவா வச்சுட்டு உங்களுடைய அனிமேஷன்ஸும் சரி உங்களுடைய மெட்டீரியல்ஸும் சரி கரெக்டா ரெண்டர் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தென் கோ ஃபார் ரெண்டர். எதுக்கு அப்படின்னா இட் வில் கெட் டிலேட் இஃப் எங்கேயாவது வந்து உங்களுடைய மெட்டீரியலோ இல்லாட்டி அனிமேஷனோ தப்பாயிருச்சு அப்படின்னா திருப்பி உங்களுடைய ரெண்டரை ஸ்டாப் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கோ அகைன் மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி கொண்டு வரணும். சரியா? ஸோ இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ ஃபார் ரெண்டர். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.